இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 12ஆம் நாள் 26/1/2026 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி இரவு 7:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை 10:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது வளர்ச்சியில பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசவும் வேண்டாங்க. விவாதங்கள்ல ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால தேவையற்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் அவர்களிடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சமமாக தங்க இருக்கும். பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் என்று சுறுசுறுப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். மேன்மையும் உண்டாகும். சிறப்பாகவும் செயலாற்றுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல இருக்கின்ற பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. விலை மதிப்பு மிக்க பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய உற்சாகமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகள் இடத்துல நம்பிக்கையையும் பெற்று விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்குகின்ற சில வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலைகளுக்கு நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். பணியிட சூழல்கள் லாபகரமாகவும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்தும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல பொறுமையாகவும் உணர்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. அரசு தொடர்பான பணிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத அலைச்சல்களினால சோர்வும் ஏற்படலாம். அமைதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையான நாளாகவும் இருக்கும். பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நடக்கின்ற வேலைகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பணியிடத்துல சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் சமநிலையான உணர்வுடனும் இருப்பீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். இருவருக்கும் இடையில இன்று மகிழ்ச்சியான கலந்துரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. முக்கியமான விஷயங்களை இப்பொழுது பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. போட்டி பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பயிர் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததும் நிறைவேறும். உடல் சோர்வு இருந்தாலுமே மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தெளிவையும் காணலாம். தொழிலை கவனத்துடனும் நடத்தவும் செய்வீங்க. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும் நல்லது. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த செயல்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில அத்தியாவசியமான செலவுகளும் இருக்கும். வேலைகளை உடனடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் இருக்கும். உத்தியோகத்துல விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதும் நல்லதுதாங்க. திட்டமிட்டு செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகமாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதி நிலைமையும் வலுப்படும். இன்று பணவரவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை எண்ணியபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். சிக்கல்களும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வியாபார பணிகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறக்கூடிய ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உறுதியாக செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலமாக நற்பெயரையும் பெற்றுவிடலாம்.
பணியில உங்களுடைய செயல்திறனுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தனிப்பட்ட திறமையின் மூலமாக உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவருடைய கவனத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவில மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் தேடி வரலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானத்துடன் ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். சின்ன சின்ன குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால சிக்கல் என்று எதுவும் இருக்காது. பொருளாதார வரவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுக்கான பேரும் பெருமையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனமாக சென்று வருவதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. எதையும் திட்டமிட்டு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாகனங்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையாக இருந்து சமாளிக்கவும் செய்வீங்க. வேலையில குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய பணத்தை சரியான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக சிறப்பாக செயலாற்றவும் செய்வாங்க. யாருக்கும் கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. முடிந்த அளவிற்கு தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வணிகம் மற்றும் நிதிநிலை தொடர்பாக சில ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். இந்த பணம் திரும்ப வருமா என்பதை அறிந்து கடன் கொடுப்பதும் நல்லது. எதிலும் என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதிய பொருட்களின் மீது ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சகோதரர்களுடைய வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொண்டு நம்பிக்கையுடன் செயலாற்றுவதும் நல்லது. பணிகளை எல்லாமே விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான மனநிலையை வெளிப்படுத்துவதும் நல்லது. உங்களுடைய மனமும் தெளிவாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல உற்சாகமாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றமாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. சில ஏற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நன்மையான வேலைகளும் நடைபெறுங்க. வீட்டுல உற்சாகமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானமாக செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவ்வப்பொழுது சோம்பேறித்தனமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் விட்டு வைக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாலுமே சிந்தனைகளுடன் எடுப்பதும் நல்லது. தேவையற்ற அசட்டையான தைரியத்துடன் இருக்கவும் வேண்டாம். சோம்பலான போக்கும் மாறும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சாதகமான சூழலும் உண்டாகும். தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளை பற்றிய எண்ணங்களும் மேம்படலாம். நுட்பமான விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஆற்றலுடனும் ஆர்வத்துடனும் காணப்படுவீங்க. இன்று அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. தவறுகளை திருத்திக் கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. பணிகளை எல்லாமே உறுதியுடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். இன்று உங்கள் துணையுடன் சின்ன சின்ன விஷயங்களை பெரியதாக எடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். திட்டமிட்டு அதன்படி பணத்தை செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். இன்று மற்றவர்களுக்கு வாக்கு தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல பணி அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். குறிப்பிட்ட செயல்கள் தாமதமாகவும் நடைபெறும். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டினருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இளைய சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல கூறிய கருத்துக்கள்ல கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையில உங்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். கலைத்துறையின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். புத்தி கூர்மையும் வெளிப்படும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள்ல சின்ன சின்ன கடினமான வேலைகளையும் முடிக்க வேண்டியதும் இருக்கும். ஏற்ற இறக்கமான பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நேரம் மற்றும் முயற்சி கூடுதலாகவும் செலவாகும். முயற்சிக்கு உண்டான வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படவும் வேண்டாம். சூடான விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை சாதுரியமான முறையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில வருமானத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல சலசலப்புகள் இருந்தாலுமே பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முக்கியமான முதலீடுகள் தொடர்பாக முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று பலமுறை யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலையில இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல சலசலப்புகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பழைய இனிய சம்பவங்களை நினைத்து மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற தந்தை வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களுக்காக நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல தீர்வையும் காணலாம். மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த நபர்கள் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. நிதி விஷயங்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். மன அழுத்தங்களும் குறையும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். என்று உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல்ல இருந்து வந்த சோர்வும் குறையும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். நண்பர்களினால வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிறைவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது.
செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அர்ப்பணிப்புடன் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சில அவசியமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வருமான வாய்ப்பிற்கான சில புதிய வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. முக்கிய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் ஆலோசித்தும் எடுப்பீங்க. வேலை இடங்கள்ல அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளும் இருக்கும். வேலை பளுவும் இருக்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. ஆன்லைன் மோசடிகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பணத்தை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பங்கு பரிவர்த்தனைகளிலும் கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வரலாம். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளையும் பெறுவீங்க. இன்று மற்றவர்கள் இடத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கலைநுட்பமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. உணவு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று நல்ல நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மன அழுத்தங்களும் குறையும். அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய புத்திரர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் குறையும். மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இன்று சிலருக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். சகோதரர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. நம்பிக்கையான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏற்படுகின்ற உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
உங்கள் துணையிடத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பணப்புழக்கமும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். முக்கியமான கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கலான நேரத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் கெட்ட பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாகவும் நடந்தும் கொள்வாங்க. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று பிள்ளைகளிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆன்லைன் தொடர்பான வேலைகள் செய்பவர்களுக்கு பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் டிரான்சாக்சன்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு படிப்பில ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழப்பமான சில விஷயங்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். அன்புடனும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சற்று பொறுமையான சகஜமான அணுகுமுறையுடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆன்மீக செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சி பாதிக்கவும் படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக வங்கி இருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். எதிர்கால சேமிப்பிற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். தன லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றிக்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர்கள் கிட்ட ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
என்று சில மறதியினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய மனம் காயப்படும்படி பேசவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் நடந்தும் கொள்ளுங்க. விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். என்று குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய திறமையை வேலையில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சமூக வட்டாரத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினர் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. மாணவர்கள் தங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறும். உத்தியோகத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. குணநலன்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். என்று செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில சங்கடங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. செயல்களை ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் நடந்தும் கொள்வீங்க. பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை பராமரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. அதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் பெற்றுவிடலாம். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. வேலையில உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. என்று தீர்க்கமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. மற்றவர்கள் சொல்வதை எளிதாக நம்பிவிடவும் வேண்டாம். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல உயர் அதிகாரிகள் பற்றி பேசவும் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்பாக நடந்து கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து மோதல்களும் ஏற்பட்டு நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. உடல் அசதியும் நீங்கும். யாருக்கும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். என்று செயல்பாடுகள்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை உறவினர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. குணநலன்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது.
குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம், புரிதல்களும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் தரும் நல்ல செய்திகளும் வந்து சேரும், நெருக்கடிகளும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்தும் காட்டுவீங்க. எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். புதிய பணி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்ல உறவு படைப்பும் ஏற்படும். இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். முக்கியமான முதலீடுகள் சம்பந்தமாக முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நம்பிக்கையான உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. என்று மிதமான பலன்களும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலுமே சற்று பொறுமையாக இருந்தாலே போதுங்க. மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. சில தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அசதியும் ஏற்பட்டு நீங்கும். சரியான நேரத்துல சரியான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகளிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். வேலைகளை மனமளவென்று முடிப்பதும் நல்லதுதாங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு மனம் விட்டு பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டுக் கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பீங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வரவுகளின் மூலமாக கையிருப்பும் மேம்படும். உத்தியோகத்துல மேன்மையான சூழலையும் எதிர்பார்க்கலாம். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில் ரீதியான முக்கியமான ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களை சேர்ப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன குறைகளும் இருக்க தங்க செய்யும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது.
திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்குங்க. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலை வியாபாரத்துல கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குழந்தைகள் இடத்துல மகிழ்ச்சியுடனும் பேசவும் செய்வீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். இதை எல்லாமே தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி பிள்ளைகள் இடத்துல அன்பாக பேசவும் செய்வீங்க. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பண பற்றாக்குறைகளும் இருக்கத்தாங்க செய்யும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குடும்ப பிரச்சனைகளை யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம் என்று மற்ற வேலைகளை மலபலம் என்று முடிக்கவும் செய்வீங்க. எதையும் தாங்கி வரும் மன பலத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. மற்றவர்கள் இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். எதிர்காலம் சார்ந்த முக்கியமான இலக்குகளும் நிர்ணயிக்கவும் செய்வீங்க. பழைய நினைவுகளின் மூலமாக மாற்றமான சூழலும் ஏற்படலாம். வேளாண்மை சார்ந்த நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.